சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று மழை பெய்யும். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூரிலும் மழை பெய்யும் என கணிப்பு. தமிழ்நாட்டில் ஒரு வாரத்துக்கு மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு மழை இருக்கும் என்றும் கணிப்பு. இமாச்சல பிரதேசம் மண்டியில் பயங்கர நிலச்சரிவு. வீடுகளில் இருந்தவர்கள் முன்கூட்டியே வெளியேற்றப்பட்டதால் உயிர் சேதம் தவிர்ப்பு. உத்தரப்பிரதேசம் ஹாப்பூரில் கங்கை நதிக்கரைய கிராமங்களை சூழ்ந்த வெள்ளம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கும் பணிகள் தீவிரம். உத்தரப்பிரதேச மாநிலம் ராய்பரேலியில் பெருமழையால் வெள்ள பாதிப்புகள். பயிர்கள் நீரில் மூழ்கிய நிலையில் விவசாயிகள் பரிதவிப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் பெருக்கெடுத்து ஓடும் சரையு ஆறு. நீர்மட்டம் அபாய அளவை தாண்டிய நிலையில் அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பு. மேகதாது அணைக்கு இன்னும் ஓராண்டில் அடிக்கல் நாட்டப்படும் என கர்நாடகா திட்டவட்டம். திருத்தப்பட்ட திட்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் விரைவில் அனுமதி பெறப்படும் என்றும் அமைச்சர் செல்வராயசாமி உறுதி. தமிழகத்திற்கு வரும் காவிரி நீரின் அளவு வினாடிக்கு 13,000 கனஅடியாக அதிகரிப்பு. ஒகேனக்கலில் 8வது நாளாக பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதிப்பு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 12,883 கனஅடியாக அதிகரிப்பு. 86 அடியை தாண்டிய மேட்டூர் அணையின் நீர்மட்டம். வீட்டு சமையல் எரிவாயு சிலிண்டர் வாடிக்கையாளர்கள் EKYC ஆவணம் சமர்ப்பிப்பதற்கு இன்றுடன் அவகாசம் நிறைவு. எண்ணெய் நிறுவனங்களின் மொபைல் செயலி மூலம் தங்களது விவரங்களை பதிவு செய்ய அறிவுறுத்தல். வெளிநாடுகளுக்கு செல்லும் பயணிகளின் போர்டிங் பாஸில் குடியேற்ற அதிகாரிகள் முத்திரையிடும் நடைமுறையை நிறுத்த முடிவு. செப்டம்பர் 1ஆம் தேதி நிறுத்தப்படுவதாக மத்திய அரசு அறிவிப்பு. ஒடிசா அருகே பனாமா நாட்டு சரக்கு கப்பல் கடலில் மூழ்கி விபத்து. கப்பலுடனான தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்ட நிலையில் மாயமான 22 பேரை தேடும் பணிகள் தீவிரம். தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி அறிமுகமாகி 2 ஆண்டுகள் நிறைவு எதிரொலி. லஞ்சம், ஊழல், அழுக்குகளை அடித்து விரட்டிய அசாத்திய கொடி என தாவேக பெருமிதம். திமுக மாவட்ட செயலர்கள் எண்ணிக்கையை 110ஆக உயர்த்த கட்சியின் செயற்குழுவில் தீர்மானம். 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலர் என்ற அடிப்படையில் மாற்றம். திமுகவில் 45 வயதுக்கு மேற்பட்டோருக்கு இனி கிளை செயலர் பதவி கிடையாது. இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கும் வகையில் கட்சி பொறுப்பில் அதிரடி மாற்றம்.
திமுகவில் 70 வயதுக்கு மேற்பட்ட 13 பேர் மாவட்ட செயலராக உள்ளனர். ஏவ வேலு, செஞ்சி மஸ்தான், KKSSR ராமச்சந்திரன், அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் 70 வயதை கடந்தவர்கள். கட்சியின் அமைப்பு மாற்றங்கள் அடுத்த நூற்றாண்டிலும் திமுக உயிர்ப்போடு இருப்பதை உறுதி செய்யும். படைக்கு இளையோர் வரும்போது அவர்களை மூத்தோர் வரவேற்று வழிநடத்த வேண்டும் என்றும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. பெயரை மாற்றுவதில் இன்றைய முதல்வர் பிஸியாக இருப்பதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். சட்டமன்றத்தை சினிமா செட் என நினைத்து பஞ்ச் டயலாக் பேசிக் கொண்டிருக்கிறார் என்றும் சாடல். போர் அடிக்கிறது என அரசியலுக்கு வந்தவர்கள் அல்ல, நாம் போராட வந்தவர்கள். இனமும் மொழியும் நாடும் இருக்கும் வரை கருப்பு சிவப்பு கொடி பறக்க வேண்டும் என்றும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் சூளுரை. இன்னும் 2 ஆண்டுகளில் அண்ணா அறிவாலயத்தை வெள்ளையடித்து வாடகைக்கு விடும் நிலை வரும் என அமைச்சர் நிர்மல்குமார் விமர்சனம். மக்கள் ஆதரவுடன் திமுகவை முதல்வர் விஜய் வென்றுவிட்டதாகவும் பேச்சு. உங்களுடைய அண்ணன் விஜய் அவர்கள் அந்த தீயசக்தியை ஒழிச்சே கட்டிட்டாரு, தூக்கி மூட்டை கட்டி வென்றார். இனிமேல் அந்த அறிவாலயத்தை வெள்ளையடிச்சு வாடகைக்கு தான் வரணும். அறிவாலயத்தை இன்னொரு 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளோரா அறிவாலயத்தை வெள்ளையடிச்சு புதுசா வெள்ளையெல்லாம் அடிச்சு பார்ட்டிஷன்லாம் போட்டு வாடகைக்கு விட்டுட்டு நீட்டா அந்த குடும்பம் உட்காந்து சம்பாதிக்க வேண்டியதான், வேற எந்த வாய்ப்பும் இல்லை. முதல்வரை நோக்கி கேள்வி எழுப்பும் போது அமைச்சர்கள் பதில் சொல்வதில் என்ன தவறு என அமைச்சர் ரமேஷ் கேள்வி. சட்டமன்றத்தில் திமுக உறுப்பினர்கள் தேவையின்றி கூச்சலிட்டு சண்டையிட முயற்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு. சட்டமன்றத்தில் எதிர்த்தரப்புல உட்கார்ந்துகிட்டு எந்திரிச்சு கூச்சல் போடுறது, ஒவ்வொரு வரிக்கு வரி கூச்சல் போடுறது, வரிக்கு வரி கத்திக்கிட்டு இருக்கிறது, அங்கேருந்து இறங்கி ஓடி வர்றது. இன்னும் சொல்ல போனா நான் நேரடியா பார்க்கிறேன், சில முன்னாள் அமைச்சர்கள்லாம் பின்னாடி ரோல உட்கார்ந்துகிட்டு எங்களுடைய இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் பேசும்பொழுது தகாத வார்த்தையில பேசுறது. சட்டமன்றத்தில் மாமன் மச்சான் என்றெல்லாம் பேசக்கூடாது. திமுக எம்எல்ஏக்களுக்கு பொதுச்செயலர் துரைமுருகன் அறிவுறுத்தல். முதல்வர் விஜய் வருங்காலத்தில் நாட்டின் பிரதமராவார் என பேசத் தொடங்கியுள்ள தாவேக அமைச்சர்கள். தாவேகவினரின் எதிர்கால பயணம் குறித்து அமைச்சர் ஜெகதீஸ்வரி பேச்சு. இன்றைய சிஎம் வருங்கால பிஎம் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒவ்வொரு நொடியும் நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை நோக்கியே பயணிப்போம். தாவேகவினர் செயல்பாடுகளை விமர்சித்த காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர், இன்னும் விஜய் ரசிகர் மன்ற மனநிலையிலேயே தாவேகவினரின் கருத்துக்கள் இருப்பதாக பேட்டி. விருதுநகர் மாவட்ட அமைச்சர் ஜெகதீஸ்வரி இன்றைய சிஎம் நாளைய பிஎம் சொல்லியிருக்காங்க. பிரைம் மினிஸ்டரா விஜய் தான் முன்னிறுத்துறாங்க. ராகுல் காந்தி தமிழக வெற்றிகளை ஏற்றுக்கொள்றாங்க நினைக்கிறீங்க? அவங்க இன்னும் எல்லாருமே ரசிகர் பண்ற போர்ட்ல இருக்காங்க. அதனால நீங்க ரசிகர் பண்ற போர்ட்ல இருக்கவங்களை நீங்க ஒன்றும் மாற்ற முடியாது. அரசு முத்திரையுடன் கூடிய வாகனத்தில் சென்றால் மரியாதையும் கிடைக்கும், மக்கள் பிரச்சனையையும் தீர்க்கலாம். எனது கார் கடனில் இருப்பதால் அரசு வழங்கும் வாகனத்தை வாங்கிக் கொள்வேன் என காங்கிரஸ் அமைச்சர் ராஜேஷ்குமார் பேட்டி. நான் வச்சிருக்கக்கூடிய இன்னும் கார் லோன்ல தான் இருக்கு. அதாவது தமிழ்நாடு அரசு எங்க கார் எங்களுக்கு வாங்கி தராங்கன்னா நாங்க நிச்சயமா அதை வாங்குவோம். எந்த துறையிலாவது தவறு நடந்திருந்தால் அது குறித்த கோப்புகளை வெளியிட வேண்டியது தானே? முதல்வர் விஜய்க்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கேள்வி. சும்மா அந்த 3 ஃபைல் ரெடியா இருக்கு, அந்த இதெல்லாம் சொல்லக்கூடாது. இருந்தா ரிலீஸ் பண்ணுங்க. அப்ப கையில இருந்தா நீங்க வெளியிட வேண்டியதானே? எந்த துறையில் தவறு நடந்தது, எவ்வாறான தவறு நடந்தது, யார் தவறு செய்தார்கள், அவர்கள் மீது நாங்கள் வழக்கு பதிவு செய்யறோம், அப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே?
செங்கல்பட்டில் கொலை செய்யப்பட்ட இளைஞரின் குடும்பத்தினருக்கு வீடியோ கால் மூலம் ஆறுதல் சொன்ன திருமாவளவன். காதல் விவகாரத்தில் நடந்த ஆணவ படுகொலை என்றும் குற்றச்சாட்டு. கூலிப்படை தலைவர்களாக தாவேக்கவினர் மாறி வருவதாக தையூர் கொலையை சுட்டிக்காட்டி நயினார் நாகேந்திரன் கண்டனம். ஆணவ கொலைக்கு எதிராக தனி சட்டத்தை உடனே கொண்டுவர வேண்டும் என நீலம் பண்பாட்டு இயக்கம் கோரிக்கை. தையூர் இளைஞர் கொலை வழக்கில் தொடர்புடைய இருவர் தாவேக்கவிலிருந்து நீக்கம். இருவரும் கட்சியில் எந்த பதவியிலும் இல்லை, அடிப்படை உறுப்பினர்கள் மட்டுமே என்றும் தாவேக்க விளக்கம். புதுச்சேரி திருப்புவனை தொகுதி தாவேக்க எம்எல்ஏ சாய் சரவணகுமார் மீது வழக்கு பதிவு. வேர்ல்பூல் நிறுவன அதிகாரிகளுக்கு கொலை மிரட்டல் விடுத்த புகாரில் நடவடிக்கை. சிங்கப்பூரை போல ஊழல் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும். தமிழ்நாடு முதல்வர் விஜய்க்கு ஜோகோ நிறுவன தலைவர் ஸ்ரீதர் வெம்பு பரிந்துரை. மேற்கு பிரத்யேக சரக்கு வழித்தடத்தில் இரட்டை அடுக்கு கண்டெய்னர் ரயில் சோதனை வெற்றி. மும்பை ஜவஹர்லால் நேரு துறைமுகத்திலிருந்து குஜராத்தின் வதோதரா வரை இயக்கம். பாஜகவில் அண்மையில் தேசிய அளவில் புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளுடன் பிரதமர் மோடி சந்திப்பு. அமைப்பு ரீதியாக கட்சியை மேலும் வலுப்படுத்துவது, எதிர்கால தேர்தல் நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை. வந்தே மாதரம் பாடலின் வரலாற்று சிறப்புகள் இளம் தலைமுறையினருக்கும் கொண்டு செல்லப்படும் என பாஜக அறிவிப்பு. டெல்லியில் நடைபெற்ற பாஜக நிர்வாக குழு கூட்டத்தில் தீர்மானம். இந்தியாவின் 70 கோடி பெண்களை நாட்டின் மிகப்பெரிய சொத்து என ராகுல் காந்தி பேச்சு. மகாராஷ்டிராவின் புனேவில் மாணவிகளுக்கு மத்தியில் உரையாடிய ராகுல் காந்தி. இந்தியாவில் 15 முதல் 29 வயதுக்குட்பட்ட 8 கோடியே 70 லட்சம் இளைஞர்கள் கல்வி வேலைவாய்ப்பில் பின்தங்கியுள்ளனர். இளைஞர்களின் திறன்களை மேம்படுத்த தொழிற்பயிற்சி திட்டங்களை செயல்படுத்தவும் நிதி ஆயோக் அமைப்பு அறிவுறுத்தல். அரசின் தவறான எத்தனால் கொள்கையால் சர்க்கரை விலை உயர்ந்துள்ளதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே புகார். உலகிலேயே அதிக சர்க்கரை உற்பத்தி செய்யும் நமக்கு அதை இறக்குமதி செய்யும் நிலை ஏற்பட்டது ஏன் என்றும் அரசுக்கு கேள்வி. சர்க்கரை விலையேற்றத்திற்கும் எத்தனால் தயாரிப்புக்கும் தொடர்பு இல்லை. தேவைக்கு ஏற்ப சர்க்கரை கையிருப்பு உள்ளதாகவும் உணவுத்துறை செயலர் சஞ்சீவ் சோப்ரா தகவல். இந்தியா உலகின் மருந்தகம் என்ற அடையாளத்தை தாண்டி உலகின் ஆய்வகமாக மாற வேண்டும். மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் கருத்து. மணிப்பூரில் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு முன்பு தேசிய குடிமக்கள் பதிவேட்டை புதுப்பிக்க வலியுறுத்தல். இரவு நேரத்தில் தீப்பந்தம் ஏந்தி பேரணியாக சென்ற பெண்கள். இடதுசாரி மாணவர்கள் அமைப்புக்கு எதிரான சுற்றறிக்கை விவகாரத்தில் முதல்வர் விஜய் விளக்கம் அளிக்க வேண்டும். சிபிஐ மாநில செயலர் வீரபாண்டியன் வலியுறுத்தல். இடதுசாரி மாணவர் அமைப்புகளை கண்காணித்தல் தொடர்பான சுற்றறிக்கைக்கு முதல்வர் தான் பதிலளிக்க வேண்டும். முழு பொறுப்பு தமிழக அரசை சாரும், தமிழக முதல்வரை சாரும். முதல்வர் இது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும். ஒரு ஜனநாயக நிலவுகிற நாட்டில், மக்களாட்சி நிலவுகிற நாட்டில் இடதுசாரிகளை மட்டும் குறிவைத்து இத்தகைய சுற்றறிக்கைக்கு என்ன அவசியம் ஏற்பட்டது? இடதுசாரிகளுக்கு எதிராக சுற்றறிக்கை அனுப்பப்பட்ட விவகாரத்தில் அமைச்சர்கள் கொடுத்த விளக்கம் ஏற்புடையதாக இல்லை.
தாவேக அரசுக்கு இடதுசாரிகள் வேண்டுமா அல்லது அதிகாரிகள் வேண்டுமா என பே. சண்முகம் காட்டமாக கேள்வி. இடதுசாரிகளுடைய ஆதரவோடு தான் இந்த அரசு நீடிக்கிறது என்று தெரிந்ததற்கு பிறகும் இடதுசாரிகள் மீது இத்தகைய நோக்கபூர்வ உள்நோக்கத்தோடு இத்தகைய அறிக்கைகள் எல்லாம் அனுப்பப்படுகிறது, சுற்றறிக்கை அனுப்பப்படுகிறது என்று சொன்னால் அவர்களை வைத்துக் கொண்டு நீங்கள் ஆட்சியை நடத்தப் போகிறீர்களா? இடதுசாரிகளை வைத்துக் கொண்டு ஆட்சியை தொடரப் போகிறீர்களா? இடதுசாரிகளுக்கு எதிரான சுற்றறிக்கை விவகாரத்தில் குஜிலியம்பாறை வட்டாட்சியராக இருந்த ஐயாசாமிக்கு வருவாய்த்துறை நோட்டீஸ். 15 நாட்களில் விளக்கம் அளிக்காவிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. மாணவர்கள் போராட தடை விதிக்கப்பட்ட சுற்றறிக்கை தொடர்பாக கல்லூரி கல்வி இணை இயக்குநர் சிந்தியா செல்விக்கும் நோட்டீஸ். முன் அனுமதி மற்றும் ஒப்புதல் பெறாமல் சுற்றறிக்கை அனுப்பியது ஏன் என பதிலளிக்க உத்தரவு. சென்னையில் தங்கம் விலை கடந்த 20 நாட்களில் சவரனுக்கு 14,000 ரூபாய் உயர்வு. நாளுக்கு நாள் தங்கம் விலை அதிகரிப்பதால் சாமானிய மக்கள் அதிர்ச்சி. செப்டம்பர் 1 முதல் தமிழ் திரைப்படங்களை வெளியிடப் போவது இல்லை. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் அறிவிப்பு. பாலுக்கு பதிலாக தாவர எண்ணெய் மற்றும் ரசாயனங்களை கொண்டு தயாரிக்கப்படும் அனலாக் பனீர். செயற்கை பனீரின் உற்பத்தி மற்றும் விற்பனைக்கு ஓராண்டு தடை விதித்து கர்நாடக அரசு உத்தரவு. வாழும் கலை அமைப்புக்கு விதிக்கப்பட்ட 5 கோடி ரூபாய் அபராதத்தை ரத்து செய்தது உச்சநீதிமன்றம். யமுனை கரையில் சுற்றுச்சூழல் சீர்கேட்டை ஏற்படுத்தியதாக பசுமை தீர்ப்பாயம் விதித்த அபராதம் ரத்து. அமெரிக்காவில் அதிபர் டிரம்பின் குடியேற்ற கட்டுப்பாடுகளுக்கு மீண்டும் பின்னடைவு. 75 நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு விசா வழங்க மறுத்து அதிபர் டிரம்ப் விதித்த தடையை ரத்து செய்தது அமெரிக்க உச்சநீதிமன்றம். ஹோர்முஸ் நீரிணை அமெரிக்காவின் ஒரு பகுதி என்று அதிபர் டொனால்ட் டிரம்ப் அதிரடி அறிவிப்பு. டிரம்பின் கருத்துக்கு ஈரான் அரசு கடும் கண்டனம். துருக்கி அதிபர் எர்டோகன் ஒரு யூத வெறுப்பு சர்வாதிகாரி என்று இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் கடும் கண்டனம். இஸ்ரேலை அச்சுறுத்த எர்டோகன் செய்யும் பரிதாபகரமான முயற்சி பலிக்காது என்றும் அறிக்கை. செர்பியாவின் இயற்கை சரணாலயத்தில் கட்டுக்கடங்காத காட்டுத்தீ. சர்வதேச உதவியை நாடிய செர்பிய அரசு. சீனாவின் சோங்கிங் மாகாணத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட விளக்கு திருவிழா. 68 விதமான பிரம்மாண்ட வடிவங்களில் ஒளிர்ந்த விளக்குகள். டெல்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடரில் இந்தியாவுக்கு வெண்கல பதக்கம். மகளிர் இரட்டையர் பிரிவில் அரையிறுதி சுற்றில் தோல்வியடைந்த த்ரிஷா காயத்ரி இணை. வீட்டு சமையல் எரிவாயு சிலிண்டர் வாடிக்கையாளர்கள் EKYC ஆவணங்களை சமர்ப்பிப்பதற்கு இன்றுடன் கால அவகாசம் நிறைவு. எண்ணெய் நிறுவனங்களின் மொபைல் செயலி மூலம் தங்களது விவரங்களை பதிவு செய்ய அறிவுறுத்தல். தமிழகத்திற்கு வரும் காவிரி நீரின் அளவு வினாடிக்கு 13,000 கன அடியாக அதிகரிப்பு. ஒகேனக்கலில் 8வது நாளாக பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் தடை. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 12,883 கன அடியாக அதிகரிப்பு. 86 அடியை தாண்டிய மேட்டூர் அணையின் நீர்மட்டம்.
தமிழ்நாட்டில் ஒரு வாரத்திற்கு மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஒரு சில இடங்களில் பலத்த காற்று வீசும் எனவும் எச்சரிக்கை. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தில் நாளை மற்றும் நாளை மறுநாள் கனமழை. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் லேசான மழை பெய்யும் என கணிப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை. பூந்தமல்லி, பாரிவாக்கம், ஆவடி, பட்டாபிராம், திருவேற்காடு, காட்டுப்பாக்கம், மாங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் மழை. சென்னை திருவொற்றியூரில் பாம்பு கடித்து 12ஆம் வகுப்பு மாணவி உயிரிழப்பு. மழைக்காலம் தொடங்கும் முன்பு விஷப்பூச்சிகள் வருவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை.